என்னப்பா ரத்தக்கரையா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல சார், சின்னதா ஒரு ஆணி குத்திருச்சு. பார்த்து ஐயா டாக்டர் உள்ள கூட்டு போங்கடா. சரி தங்கராஜ். தம்பி சீக்கிரமா டாக்டர் கிட்ட போய் பாரு. சரி சார். என்னாச்சு தங்கராஜ்? ஐயா ஜெய்யாவை உயிரை கொடுத்தா அது காப்பாற்ற சொன்னீங்கல்ல ஐயா, காப்பாத்திட்டயா கடைசியா தங்கராஜ் தமிழ் கிட்ட தமிழ் தங்கராஜ் பேசுறேன், பேசு. தங்கராஜ், 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 தங்கராஜ். சார், என் தங்கராஜ். வரலடா. ஐயா, உங்க கூட தானையா என் புள்ளையும் வந்தா. என் புள்ள எங்கய்யா காணோம்? வரலம்மா. என்னய்யா சொல்ற? நாங்க 4 பேர் தான் வந்தோம், மீதி 6 பேரு. ஐயோ ஐயா. ஒரு போராளி எந்த சந்தர்ப்பத்திலும் கண்கலங்கக்கூடாது என்று நான் தான் கூறினேன். ஆனால்
இன்று இந்த பிள்ளைகளை இழந்த போது என்னையும் மீறி என் கண்கள் கலங்குகிறதே. நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற இளைஞர்கள் எல்லாம் போராளிகள் இல்லை, அவதாரங்கள். ஏன் ஒருத்தன் உசுரோட விலை 6 பேரோட தியாகம். பெருமையா இருக்கு சார். சொல்லுங்க, அடுத்தது என்ன செய்யணும்? இந்த சீடியில் நான் பேசியிருக்கேன். இது தமிழ்நாடு முழுக்க கேட்கணும். Just a minute. ஏய், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மக்கள் இயக்க தலைவர் சந்திரபோஸ் இன்னைக்கு 4 மணிக்கு டிவில பேசுறாராமா. அப்படியா? ஏய், மக்கள் இயக்க தலைவர் சந்திரபோஸ் 4 மணிக்கு டிவில பேசுறாருடா. Coming message. Coming message. சமீப காலமாக சந்திரபோஸ் என்ற பெயர் தவறான அரசியல்வாதிகளையும் ஊழல் அதிகாரிகளையும் கதிகலங்க வைத்துள்ளது. அவர் இன்று முதல் முறையாக தொலைக்காட்சியில் தோன்றுகிறார். அவரது உரையை கேட்க தமிழக மக்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். வணக்கம். ஒரு இயக்கத்துக்கு தலைவனா இருக்கிறதுனால நான் அரசியல்வாதி இல்லை. காட்டுக்குள்ள இருக்கிறதுனால நான் தீவிரவாதி இல்லை. நாட்டு மக்கள் நலமா இருக்கணுங்கிறதுக்காக காட்டுக்குள்ள இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு போராளி. இன்ஸ்பெக்டராடா இவன்? அன்னைக்கு என்ன மட்டும்தான் செருப்பால் அடிச்சான், இன்னைக்கு தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்காண்டா. ஒரு போலீஸ்கார குடும்பத்தை புதைச்ச இடத்துல ஒரு இயக்கம் உருவாயிருக்கு. அதான் இந்த இயக்கம். நாங்க பதவிக்கு ஆசைப்படல, பணத்துக்கு ஆசைப்படல, எந்த சுகத்துக்கு ஆசைப்படல. மறுமை இல்லாத நாடு, ரத்தம் சிந்தாத பூமி, ஊழல் இல்லாத அரசு, இதான் எங்க கொள்கை. இது தப்பா? ஒரு ஊழல் அரசியல்வாதிய மக்கள் கிட்ட அடையாளம் காட்டி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்த தப்பா? இந்த லட்சியத்துக்காக நாங்க இழந்தது 6 உயிர்கள், வாழ வேண்டிய 6 இளம் ரத்தங்கள். அவனே ஒண்ணு சொல்றா, 6 பேர் பலியானால் 1000 பேர் புலியாகும். ஏன்னா நம்ம நாட்டின் தேசிய விலங்கு புலி. நாங்க எத்தனை உயிர்களை இழந்தாலும் தவறு செஞ்சவங்களை அழிக்காம விட மாட்டேன்டா. இவர் ஸ்பீச்சும் ஜெயன்னு இருக்கு. இனிமேல் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு பாய் கூட இல்லாதவன் அமைச்சரானதும் 10 மெடிக்கல் காலேஜ், 5 இன்ஜினியரிங் காலேஜ், இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்க? அன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு கல்வி தந்தை. அவர் அடிச்ச கொட்டத்தை மறைக்கிறதுக்காக அவருக்கு டாக்டர் பட்டம் வேற. திருச்சியில புல்லட்ல சுத்திட்டு இருந்தவன் அமைச்சரானதும் மல்டி மில்லியனர். ஒரே ஏரியால மட்டும் அந்த 86 வீடு வச்சிருக்குதுங்க. கன்னியாகுமரியில குடிசைக்குள்ள கோவணத்தை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவன் அமைச்சரானது 1200 ஏக்கருக்கு அதிபதி. சும்மாருமா, நீ மட்டும் யோகியமா? சேலத்துல இன்கம் டாக்ஸ் ரைடு வருதுன்னு தெரிஞ்ச உடனே சேர்த்து வச்சிருந்த திருட்டு பணத்தை மொத்தமா கொண்டு போய் ஆத்துல விட்டா. கடல்ல கலக்க வேண்டிய காவேரியில கரன்சி கலந்துருச்சு. இதெல்லாம் எவன் வீட்டு பணம்? உங்க ஒப்பன வீட்டு பணமா? நம்ம வீட்டு பணங்க. என்ன இன்ட்ரெஸ்டா பாக்குற? எல்லாருடைய வாழ்க்கை வரலாறும் வருது. உங்க வாழ்க்கை வரலாறு எப்போ வரும்? செருப்பு இருக்கு இல்ல, இப்பெல்லாம் ஷூ தான். கொஞ்சம் கலட்டு. வேண்டாம். இப்படிப்பட்ட திருட்டு பொறுக்கிங்களை செருப்பால் அடிச்சு கொள்றத விட்டுட்டு ஜெயில வச்சு பிரியாணி போட்டிருக்காங்க. அதுவும் லெக் பீஸோட. எஸ். அப்பா உங்க சூப்பர்ப்பா. தந்தை பெரியார் கரெக்டா தாங்க சொல்லியிருக்காரு.
முட்டா பசங்க எல்லாம் ஓட்டு போட்டு அயோக்கிய பசங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் தான் தேர்தல் அப்படின்னு. அது சரியா போச்சு. ஒவ்வொரு தேர்தல்லையும் அரசியல்வாதி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான், ஓட்டு போட்ட மக்கள் தோத்துக்கிட்டு இருக்காங்க, டோட்டலா ஜனநாயக செத்துக்கிட்டு. இது இப்படியே போச்சுன்னா ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி உங்கள் நாட்டிலே சுடுகாடு இருக்கிறது, எங்கள் நாடோ சுடுகாடா இருக்கிறது. அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஆகவே என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழர்களே, இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பிறகு விழிப்பதற்கு உங்களுக்கு விழிகளே இருக்காது.